வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபிஷ் ஃப்ரை. நம்ம செய்ய போகிற ரெசிபி வந்து கருவேப்பிலை மீன் வறுவல், இல்லைன்னா கருவேப்பிலை ஃபிஷ் ஃப்ரை. ஸோ வாங்க சேர்த்துக்கு தேவையான பொருள் செய்முறை என்னென்னு வாங்க பார்க்கலாம். இங்கே வந்து நான் 9 பீஸ் வந்து கட்லா மீன் எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ரெசிபிக்கு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச எந்த மீன் வேணாலும் இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சேம் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மீன் வெரைட்டியில் அது செய்யலாம். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு நம்ம தேவையான மசாலா வந்து அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து அரை கைப்பிடி அளவுக்கு வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அது கூட வந்து காரத்துக்கு வந்து ஒரு 3 பச்சை மிளகா நான் சேர்த்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பச்சை மிளகா குவான்டிட்டி இன்க்ரீஸ் இல்லை டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து கருவேப்பிலை எடுத்துக்கிறேன் நான். ஸோ இது கூட வந்து புளிப்புக்கு வந்து புளி கரைச்சல் சேர்க்கணும். ஸோ நான் 1/4 கப் அளவுக்கு வந்து நல்லா திக்கான புளி கரைச்சல் சேர்த்துக்கிறேன். ஸோ நல்லா கொஞ்சம் புளிப்பாக நல்லா இருக்கணும் இதில். ஸோ இப்போ இதெல்லாமே வந்து சேர்த்து நல்லா மிக்சியில் வந்து அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம மசாலா பேஸ்ட் வந்து அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ வாங்க இப்போ வந்து நம்ம ஃபிஷ்ஷில் சேர்த்து, அதாவது மீனில் சேர்த்து நம்ம இப்போ மேரினேஷனுக்கு ரெடி பண்ணலாம். ஸோ நம்ம எடுத்து வச்சு க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க கருவேப்பிலை மசாலா வந்து இதில் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு கூட உங்களுக்கு வேணும்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட சேர்த்துக்கலாம். அது வந்து ஆப்ஷனல். ஸோ அது வந்து கொஞ்சம் கருவேப்பிலை ஃப்ளேவர் வந்து இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் வந்து டாமினேட் பண்ணிவிடும். ஸோ உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் வேணால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட சேர்த்துக்கலாம். இல்லைன்னா வேணான்னா ஸ்கிப் பண்ணிட்டு நான் செய்கிற மாதிரி கூட நீங்கள் செய்யலாம். ஸோ அது வந்து வெறும் கருவேப்பிலை ஃப்ளேவர் வந்து நல்லா கொஞ்சம் நம்மளுக்கு ப்ரிடாமினண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இதெல்லாமே வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது வந்து நல்லா கலந்து விட்டுட்டு இது குறைஞ்சதை வந்து 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறட்டோன்னு விட்டுடலாம். ஸோ அது நல்லா மேரினேட் ஆச்சுன்னா நல்லா நம்ம இந்த ஃப்ளேவர்ஸ்லாம் வந்து மீனுக்குள்ளே வந்து நல்லா இறங்கும். இப்போ பாருங்கள், நான் இது வந்து 1 ஹவர் வந்து நல்லா மேரினேட் பண்ணிட்டேன். ஸோ மீனை வந்து பொரிக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான வந்து மாவுலாம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி மாவு சேர்த்துக்கலாம். ஸோ இது வந்து நல்லா மீன் வந்து நல்லா கிறிஸ்பாக இருக்கும் அப்போ தான் வெளியில். அப்புறம் பைண்டிங்காக வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். ஸோ அப்போ நம்ம மசாலாலாம் நல்லா உதிராமல் அது மேலே நல்லா கோட்டாயிருக்கும். ஸோ தண்ணிலாம் எதுவுமே சேர்க்காதீங்க. நம்ம ஏற்கனவே ஆட் பண்ண புளி கரைசல்லே தண்ணி தேவையான அளவுக்கு இருக்குது. ஸோ அதை சேர்த்து நல்லா வந்து பிரட்டிக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லாவே மசாலாலாம் வந்து மீனில் வந்து நல்லா கோட் ஆகிடுச்சு. ஸோ வாங்க இது வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நம்ம இன்றைக்கி வந்து டீப் ஃப்ரை பண்ண போகிறதுல ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஸோ ஒரு பேனில் வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து எண்ணெய் எடுத்து சூடு பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நல்லா சூடு பண்ணிவிட்டு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு மசாலா வந்து நல்லா கோட் பண்ணி மீனை வந்து அதில் சேர்த்துடலாம். ஸோ இது வந்து நல்லா ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வந்து ஒரு சைடு வந்து நல்லா வந்து வேக விடுங்க. அடிக்கடி திருப்பி விடாதீங்க. ஒரு சைடு நல்லா வந்து அதுக்கப்புறம் வந்து இன்னொரு சைடு வந்து நம்ம திருப்பி விடலாம். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து திருப்பி விடுறேன். பாருங்கள், சூப்பராக அருமையாக நம்ம மசாலா ஒரு துளி கூட உதிரல, நல்லா அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த கருவேப்பிலை மணம் வந்து நல்லா அந்த எண்ணெயில் பொரிஞ்சதும் நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ இதே மாதிரி வந்து மீதி இருக்கிற பீசஸும் வந்து நம்ம திருப்பி விட்டுடலாம். இப்போ இதே மாதிரி வந்து இன்னொரு பக்கமாக வந்து மீன் வந்து நல்லா ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் நல்லா வேகட்டோன்னு நம்ம வந்து வேக விட்டுடலாம். இப்போ இன்னொரு சைடும் வந்து நல்லா வந்து நம்ம மீன் வெந்துருச்சு. ஸோ வாங்க இது வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு நம்ம சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பரான கிறிஸ்பியான முறுமுறுன்னு நம்ம கமகமன்னு கருவேப்பிலை மணத்தோடு வந்து நம்ம ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. வாங்க இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு சர்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான டேஸ்டியான கிறிஸ்பியான கருவேப்பிலை ஃப்ளேவரோட கருவேப்பிலை மீன் வறுவல் இல்லைன்னா கருவேப்பிலை வந்து ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியான ரெசிபி, ரொம்ப டேஸ்டியான ரெசிபியும் நல்லா சூப்பராக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் சேனலில் ஆரஞ்ச் கேண்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வந்து பெல் ஐக்கன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்கள் சேனலோட உடனடி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம்.